திருப்புகழ் பாடல் 1. இந்த பாடல் வயலூர் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய பொய்யா கணபதி இவரை பற்றி பாடப்பட்டது. இந்த பாட்டோட ராகம் தத்தன தன தன தத்தன தன தன தத்தன தன 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 தான. கைத்தலம் நீரை கணி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மல்பொரு திரள் போய மதயானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் மேறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புனம் மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே. இனி இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். கை நிறைய பழம், அப்பம், அவல், பொறி இவைகளை வாரி உண்ணும் யானை முக கடவுளின் திருவடியை விரும்பி கற்கும் அடியவர் உள்ளத்தில் உரைபவனே, உன்னை கற்பகமே என்று கூறினால் விரைவில் வினைகள் யாவும் ஓடிப்போகும். ஊமத்தம், பிறைச்சந்திரன் இவற்றை சடையில் அணிந்துள்ள சிவபெருமானின் மகனும் மற்போருக்கு தக்க திரண்ட தோள்களை உடையவனும் மத யானையை ஒத்தவனும் மத்தளம் போன்ற வயிற்றை உடையவனும் உத்தமையாகிய பார்வதியின் மகனுமாகிய கணபதியை வாசனை வீசும் மலர்களை கொண்டு நான் பணிவேன். முத்தமிழை எல்லாம் பழமையான மேருமலையில் முன்பு எழுதிய முதன்மையானவனே, திரிபுரங்களை எரித்த சிவபெருமானுடைய ரதத்தின் அச்சை பொடியாக்கிய மிக்க வல்லவனே, வள்ளி நாயகியின் மீதுள்ள காதலால் துயரமுற்ற உன் தம்பியாகிய சுப்பிரமணி நடந்த அந்த திணை புனத்தில் யானையாக தோன்றி அந்த குறமகளுடன் இளையவனாகிய முருகவேலுக்கு மனம் புரிவித்த பெருமாளே, உன்னை மட்டவிழ் மலர் கொண்டு பணிவேன். இந்த பாடல்ல குறிப்பிடப்படும் தலம் வயலூர் முருகன் கோயில். இந்த கோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு கோயில். திருச்சியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் மேற்கே இந்த கோயில் அமைந்திருக்கிறது. உறையூரை தலைநகராக கொண்ட சோழர்கள் ஆட்சி செய்த காலத்துல வேட்டைக்கு சென்ற சோழ மன்னன் தாகத்தோட ஒரு இடத்துல அமர அங்கு 3 கிளைகளுடன் காட்சி தந்ததாம் ஒரு கரும்பு. அந்த கரும்பை ஒடித்த போது ஒரு கரும்பில் இருந்து ரத்தம் கொட்ட பதறி போனான் மன்னன். உடனடியாக அந்த இடத்தை தோண்ட அங்கு லிங்க ரூபத்தில் எழுந்தருளினார் நம்முடைய சிவபெருமான். அவருக்கு கோயில் கட்ட நினைத்த மன்னனின் ஆசை ஈடேறவில்லை. அதன் பின்னர் சிறு கோயிலாக எழுந்தது இந்த ஆலயம். வயலூரின் சிறப்பே அருணகிரிநாதருக்கு முருகன் மயில் மீது அமர்ந்து காட்சி கொடுத்து திருப்புகழ் பாட வைத்ததுதான். சும்மா இரு, சொல்லற என்று சொல்லி வா என் புகழ் பாடு என அருள் சுரந்து அருணகிரிநாதருக்கு முன்மொழிந்து தந்த இடம் வயலூர். அவர் இங்கு நீண்ட காலம் தங்கியிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து பாடி பரவசப்பட்ட இடம் இந்த வயலூர். இது மட்டும் இல்லாம இந்த வயலூர் முருகன் கோவிலுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். தாய் தந்தையை வழிபட்டு அனைவருக்கும் வழிகாட்டுகின்றான் இந்த வயலூர் முருகன். அதனால் கோயிலுக்குள் சென்றதும் நாம் எதிர்கொள்வது சிவஸ்வரூபமே. பிள்ளையார் அப்பாவுக்கு இல்லாத முதல் வணக்கமா இந்த திருத்தலத்தில் உள்ள கணபதி பொய்யா கணபதியாக பெயர் கொண்டுள்ளார். இவரிடம் வேண்டினால் வேண்டுதல் பொய்க்காதாம். இவர் சன்னதிக்கு அருகே அருணகிரிநாதருக்கு பீடம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த முதல் பாடல் இந்த பொய்யா கணபதிக்கு தான் அருணகிரிநாதர் சமர்ப்பணம் செய்திருக்கின்றார். வயலூர் முருகனை வழிபட்டு இரவா புகழை பெற்றார் அருணகிரிநாதர் என்ற ஒன்று போதும் இந்த தலத்தின் பெருமைக்கு.
பழனி திருச்செந்தூருக்கு வேண்டுதல் வைத்தவர்கள் இந்த கோவிலில் வந்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தலாம். ஆனால் வயலூரானுக்கு வைத்த வேண்டுதலை வேறு கோயிலில் செலுத்த முடியாது. அசலோடு வசூலித்து விடுவான் இந்த வடிவேலன் என்பது இந்த ஊர் மக்களின் சொல்லாக இருக்கின்றது. அருமையான திருப்புகழின் முதல் பாடலை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இனிமே தினமும் ஒரு திருப்புகழ் பாடலும் அதனுடைய பொருளும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறையும் இனி நாம் தினமும் பார்ப்போம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.